வியூவர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நாம் ஆட்டுக்கால் பாயா பண்ண போகிறோம். அது எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் 2 ஆட்டு கால் வாங்கியிருக்கேன். இப்போ இது பாருங்கள், எப்படி ஃபுல்லாக நல்லா சுட்டு, இதெல்லாம் முடி இருக்கும், இதெல்லாம் நல்லா சுட்டு பாருங்கள் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் சுடுதண்ணி போட்டு, நான் இப்போ உங்களுக்கு சும்மா பண்ணி காட்டுறேன். சுடுதண்ணி போட்டு நல்லா க்ளீன் பண்ணி, நல்லா இந்த கலரில் வர அளவுக்கு நம்ம நல்லா சுத்தமாக கழுவணும். இப்போ எப்படி, இப்போ சுடுதண்ணி வச்சு கொண்டு வந்துடலாம். இப்போ தண்ணி நல்லா காஞ்சிருச்சு. இப்போ தண்ணியை ஊற்றிக்கலாம். இப்போ இந்த காலெல்லாம் இதில் போட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் நல்லா அப்படியே ஊறட்டும். ஒன்றா எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ ஓரளவுக்கு வந்திருக்கு. எவ்வளோ கரெக்டாக இருக்கு. எல்லாம் எப்படி வருது, இந்த பிளாக்லாம் நல்லா போகிற அளவுக்கு நல்லா சுத்தமாக கழுவிடணும். இல்லைன்னா இந்த தீஞ்ச ஸ்மெல்லு வரும் பாருங்கள். இப்போ அப்படியே ஒயிட்டாக வருது. இதே மாதிரி எல்லாம் க்ளீனாக கழுவிடணும். அதே மாதிரி ஒன்று எல்லாத்தையும் கழுவி எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா உள்ளேயே கழுவிட்டோம். மஞ்சள் தூள் தான் தெரியுது பாருங்கள். நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணியாச்சு. ரொம்ப க்ளீனாக இருக்குது. அவ்வளோதான். இப்போ இதை எடுத்துக்கலாம் இன்னொரு வாட்டி. அவ்வளோதான், க்ளீன் ஆச்சு. இப்போ குக்கரில் போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் போதும், ஆல்ரெடி கழுவி இருப்போம்ல. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். 2 வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வேக வைக்க தான் போகிறோம். தக்காளி பொடியை கட் பண்ணி போட்டுக்கலாம். கொத்தமல்லி கட் பண்ணி போட்டுக்கலாம். அப்போதான் நல்லா வாசனையாக இருக்கும். நம்ம கொத்தமல்லி போட்டாச்சு, கருவேப்பிலை போட்டுக்கலாம். பார்க்கும்போதே பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் சால்ட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இந்த சூப்புக்கு ஏற்ற அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம். அதோட கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுக்கலாம். ஆட்டுக்கால் சூப் சாப்பிட்டாக்கா, இந்த கால் ஆப்ரேஷன் பண்ணவங்க, சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப வீக்காக இருக்காங்களே, அவங்கெல்லாம் சாப்பிட்டாங்கனாக்கா சீக்கிரமாக எழுந்து உட்காந்துக்குவாங்க. நடக்க முடியல அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் மந்த்லி 2 அந்த மாதிரி நம்ம எடுத்துட்டோம்னா ரொம்ப நல்லது. நீங்களும் சாப்பிடுங்க. ஆட்டுக்கால் சாப்பிட்டாக்கா நம்மளுக்கு ரொம்ப நல்லது. பாவம், ஆட்டுக்கு தான் கஷ்டம். எண்ணெய் நல்லா காயட்டும்.
இந்த கலவையை ஊற்றிடலாம். கசகசா, தேங்காய், பச்சை மிளகா, வெங்காயம். இப்போ பாருங்கள் குழம்பு. இப்போ இந்த திக் கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ நல்லா கொதிக்கட்டும் குழம்பு. ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம். கொத்தமல்லி போட்டுக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். லாஸ்ட்டில் கொத்தமல்லி போட்டு 2 பச்சை மிளகாய் போட்டு இறக்கிடலாம்.